முதலாவது கேள்வி, செறிவு C per டெசிமீட்டர் கணத்தை உடைய ஒரு நீர் அசிட்டிக் அமில கரைசலின் pH-ற்கான ஒரு கோவையை அமிலத்தின் கூட்டற்பிரிவு மாறிலி Ka, அதன் ஆரம்ப செறிவு C ஆகியவற்றின் சார்பில் பெறுக. ஓகே, இதுதான் கரைசல். அசிட்டிக் அமில கரைசல்ட ஆரம்ப செறிவு வந்து C per டெசிமீட்டர் கணம். ஓகே, pH-ற்கான ஒரு கோவை. pH தெரியணுமா இருந்தால் எங்களுக்கு அந்த கரைசலில் காணப்பட்ட H3O+ அயன்களோட செறிவு தெரியணும். ஓகே, இந்த நீர் கரைசல்ல அசிட்டிக் அமிலத்துக்கும் நீருக்கும் இடையில நடைபெற நீர்ப்பகுப்பு தாக்கத்துக்கான சமநிலையை எழுதி கொள்வோம். CH3COOH கரைசல், அசிட்டிக் அமில கரைசல் பிளஸ் நீர் H2O திரவம் சமநிலை அசிட்டேட் அயன்கள் CH3COO மைனஸ் கரைசல் பிளஸ் H3O பிளஸ் கரைசல். அசிட்டிக் அமில கரைசல் இந்த H+ நீருக்கு விடுவிக்கும். ஆகவே நீர் அந்த H+ எடுத்து ஹைட்ரோனியம் அயன்களாக மாறிக்கொள்ளும். ஓகே, இதில் ஆரம்ப செறிவு மோல் per டெசிமீட்டர் கணம், பிரிகை அடைந்த அளவையும் மோல் per டெசிமீட்டர் கணத்தில் எழுதுகிறேன். அடுத்தது சமநிலையில் காணப்பட்ட ஒவ்வொரு கூர்டைன் செறிவுகள் மோல் per டெசிமீட்டர் கணம். ஓகே, ஆரம்பத்தில் அசிட்டிக் அமிலத்தில் செறிவு சேர்க்கப்பட்ட செறிவு தெரியும் C மோல் per டெசிமீட்டர் கணம். அசிட்டேட் அயன்களோ ஹைட்ரோனியம் அயன்களோ ஆரம்பத்தில் இல்லை. ஓகே, இதில் இருந்து எக்ஸ் அளவு எக்ஸ் மோல் per டெசிமீட்டர் கணம் பிரிகை அடைஞ்சிருந்தா 1:1:1 என்றனால இங்காலையும் எக்ஸ் அளவு உருவாகும். ஹைட்ரோனியம் அயன்களும் எக்ஸ் அளவு எக்ஸ் மோல் per டெசிமீட்டர் கணம் உருவாகும். ஆகவே சமநிலையில் காணப்பட்ட அசிட்டிக் அமிலத்தில் எஞ்சிய செறிவு வந்து C-X, அசிட்டேட் அயன்கள் எக்ஸும் ஹைட்ரோனியம் அயன்கள் எக்ஸும் காணப்படும். ஓகே, அடுத்தது pH-ற்கான ஒரு கோவை எழுதுறதுக்கு முன்னால் H3O+ அயன்களோட செறிவை KaC சார்பில் கணிச்சிட்டிப்போம். இந்த சமநிலைக்கு இந்த மென்னமில கரைசல்ட நீர்ப்பகுப்பு தாக்கத்துக்கு சமநிலை மாறிலி Ka அப்ளை பண்ணலாம். Ka சமன் அசிட்டேட் அயன்களோட செறிவு ஈக்குவஸ் இன்டூ ஹைட்ரோனியம் அயன்களோட செறிவு H2O+ அயன்களோட செறிவு ஓவர் அசிட்டிக் ஆசிட் செறிவு CH3COOH அசிட்டிக் ஆசிட் செறிவு. ஓகே, Ka பெருமானம் தாராங்க. Ka அசிட்டேட் அயன்களோட செறிவு வந்து எக்ஸ், ஹைட்ரோனியம் அயன்களோட செறிவும் எக்ஸ், சமநிலையில் காணப்பட்ட அசிட்டிக் அமிலத்தில் செறிவு C-X. ஓகே, இந்த இடத்துல எடுக்கோல் ஒன்று எடுப்பான். அசிட்டிக் அமிலத்தில் ஆரம்ப செறிவோட ஒப்பிட்ட நேரம் இந்த பகுதி பிரிகை அடைந்து சென்ற அளவை வந்து புறக்கணிக்கலாம். இந்த அளவு வந்து மிக மிக சிறியது. ஆரம்ப செறிவோட ஒப்பிட்ட நேரம் பிரிகை அடைந்து போன அளவு வந்து மிகச் சிறியதுன்றனால புறக்கணிக்கலாம். ஆகவே C-X என்று சொல்றது அண்ணளவாக Cக்கு சமன். சரி, இதை புறக்கணிக்கிறோம். ஆகவே அண்ணளவாக Cக்கு சமன். ஓகே, இந்த அசம்ஷனை எடுத்தா இப்போ சமன்பாடு சுருக்க எப்படி வரும்? Ka சமன் எக்ஸ் வர்க்கத்தின் கீழ் C-Xக்கு பதிலாக Cன்னு சொல்லி போட போகிறோம். ஆகவே எக்ஸுக்கான ஒரு கோவை எழுதுவோம். எக்ஸ் சமன் Ka இன்ட்டு C ரூட் ஆஃப் Ka இன்ட்டு C. இதுதான் எக்ஸுக்கான பெருமானம். pH கணிக்கணும்னு சொன்னால் எங்களுக்கு H3O+ அயன்களோட செறிவு தெரியணும். ஆகவே H3O+ அயன்களோட செறிவு Ka இன்ட்டு C. சரியா? ஓகே, அடுத்தது கரைசல்ட pH கணிப்போம். pH சமன் -log 10 H3O+ அயன்களோட செறிவு. கரைசலில் காணப்பட்ட H3O+ அயன்களோட செறிவின் கீழ் மோல் per டெசிமீட்டர் கணம். ஓகே, -log 10 H3O+ அயன்களோட செறிவுக்கு பதிலாக ரூட் ஆஃப் Ka இன்ட்டு Cன்னு சொல்லி போடலாம். ஓகே, இந்த ரூட்டுன்னு சொல்கிறது எதுக்கு சமன்? Ka இன்ட்டு Cட ஹாஃபுக்கு சமன். ஓகே, இப்போ அந்த ஹாஃபை நான் முன்னால் எடுத்து விரிச்சு எழுதுவேன். -half log 10 Ka ப்ளஸ் -half log 10 C. ஆகவே -half log 10 Ka சகோதர சாயன் வரம் half log 10 C. ஆகவே இதுதான் கரைசல்ட pH ஐக்கியம். மூன்றாவது கேள்வி, வடித்த நீரை சேர்ப்பதன் மூலம் மேற்குறித்த அமில கரைசலின் ஒரு 100 cm³ மாதிரி 1 டெசிமீட்டர் கணத்திற்கு ஐதாக்கப்பட்டது. மேலே ஒன்றில் பெறப்பட்ட கோவையின் துணையுடன் இவ்வமில கரைசலின் pH-ற்கான ஒரு கோவையை எழுதுக. ஓகே, இதுதான் மேலே தரப்பட்ட கரைசல். C மோல் per டெசிமீட்டர் கணம் செறிவுடைய அசிட்டிக் அமில கரைசல்ட 100 ml நீரை சேர்த்து 1 டெசிமீட்டர் மொத்த கனவளவாகிற அசிட்டிக் ஆசிட் கரைசலை தயாரிக்கிறாங்க.
இந்த விளைவாக்கப்பட்ட கரைசலோட pH இதுதான் கேள்வி. மேலே பெறப்பட்ட இந்த கோவையை கொண்டு இந்த pH கணிக்க சொல்றாங்க. ஓகே, இந்த இடத்துல ஆரம்ப கரைசல்ல காணப்பட்ட அசிட்டிக் அமிலத்தோட செறிவு வந்து C mol/dl கணம். இதோட ஆரம்ப கனவளவு வந்து 100 மில்லிலிட்டர். விளைவு கலவையோட கனவளவு வந்து 1000 மில்லிலிட்டர். அதாவது 10 மடங்கு ஐதாக்கம் நிகழுது. 10 மடங்கு ஐதாக்கம் நிகழுதா இருந்தா விளைவு கலவையில் காணப்பட்ட அசிட்டிக் அமிலத்தோட செறிவு வந்து 10 மடங்கால் என்ன செய்யும், குறையும். 10-fold dilution. இதில் டவுட்டாக இருந்தால் C1V1 C2V2 போட்டு செய்து கொள்ளலாம். C1V1 சமன் C2V2. இது என்ன கன்செப்ட்? C1V1 C2V2க்கு சமப்படுத்துறதுக்கான காரணம் என்னது? ஆரம்பத்தில் காணப்பட்ட அசிட்டிக் அமிலத்தோட மூல் வந்து N1 இருந்தால் நீர் சேர்த்ததுக்கு பின்னால் செறிவு குறையுமே தவிர மூல் என்ன செய்ய போகிறது இல்லை, மாற போகிறது இல்லை. உள்ளுக்கு இருந்த அசிட்டிக் அமிலத்தோட மூல் குறையவும் இல்லை, கூடவும் இல்லை. மூல் அதே அளவு தான் விளைவு கலவையிலையும் காணப்படும். ஆகவே சிம்பிளாக நாங்கள் மூலை சமப்படுத்துகிறோம். அவை ஆரம்பத்தில் காணப்பட்ட மூல் வந்து N சமன் CV. செறிவு C mol/dl கணம். கனவளவு வந்து மில்லி லிட்டரில் போட்டிக்கிறேன் 100. விளைவு கலவையில் காணப்படுற அசிட்டிக் அமிலத்தோட செறிவு தெரியா. ஆகவே C2 எடுப்பான் இன்டூ விளைவு கலவையோட கனவளவு வந்து 1000 மில்லி லிட்டர். 2 பக்கம் மில்லி லிட்டரில் வச்சுக்கிறேன். ஆகவே இதை சுருக்க C2 சமன் C/10 சொல்லி வரும். C/10 mol/dl கணம். இதுதான் விளைவு கலவையில் காணப்பட்ட அசிட்டிக் அமிலத்தோட செறிவு. செறிவு தெரியும் சொன்னால் நாங்கள் இப்போ pH கணிப்போம். முதலாவது கேள்வியில் நாங்கள் pHக்கான ஒரு கோவை எடுத்துட்டோம். அந்த கோவை எழுதுவோம். pH சமன் -log10 √Ka into C. ஓகே, இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னு சொன்னால் -log10 √Ka பெருமானம் மாறாத என் அசிட்டிக் அமில கரைசல். இப்போ செறிவு வந்து C/10. ஓகே, இப்படி கொடுக்கலாம். அல்லது -12 log10 Ka -12 log10 C/10. ஓகே, இதுதான் மூன்றாவது கேள்விக்கான ஆன்சர். அடுத்த கேள்வி, மேலே ஒன்றிலும் மூன்றிலும் பெற்ற விடைகளை பயன்படுத்தி 2 அமில கரைசல்களினதும் pH பெருமானங்களில் உள்ள வித்தியாசம் 0.5 pH அலகுகள் என காட்டுக. ஓகே, இந்த இரண்டுக்கும் இடையிலான pH வித்தியாசம் வந்து 0.5 சொல்கிற அலகுக்கு சமன்னு சொல்லி காட்டணும். ஓகே, இதில் எதிலிருந்து எந்த pH கழிப்பீங்க? முதலாவது தொகுதியில் காணப்பட்ட H+ அயன்களோட செறிவை விட H3O+ அயன்களோட செறிவை விட இரண்டாவது தொகுதியில் காணப்பட்ட H3O+ அயன்களோட செறிவு வந்து குறைவாய்க்கும். காரணம் என்னது? நீங்கள் நீரை சேர்த்து ஐதாக்கம் செய்கிறீங்க. ஆகவே ஐதாக்கப்பட்டனால H3O+ அயன்களோட செறிவு வந்து குறையும். H3O+ அயன்களோட செறிவு குறைதா இருந்தால் pH என்ன செய்யும்? கூடும். ஆகவே இரண்டாவது தொகுதியில pH வந்து கூட வைக்கும், முதலாவது தொகுதியில pH வந்து குறைவாக வைக்கும். அல்லது இந்த டிரெக்டாக இந்த செறிவை வச்சு பார்க்கலாம். அசிட்டிக் அமிலத்தில் ஆரம்ப செறிவு இங்கே C, இரண்டாவது தொகுதியில் அசிட்டிக் அமிலத்தில் ஆரம்ப செறிவு வந்து C/10. ஆகவே ஆரம்ப செறிவு குறைதா இருந்தால் பகுதி பிரிகையால் பிரிஞ்சு வர H2O+ அயன்களோட செறிவும் குறை வைக்கணும். ஆகவே இரண்டாவதுல pH கூட வைக்கணும். ஆகவே கழிக்கிற நேரம் இரண்டாவது தொகுதியில் pHல இருந்து முதலாவது தொகுதியில் pH கழிப்போம். ஆகவே pH சமன் வித்தியாசம். இரண்டாவது தொகுதியில் pHக்கான கோவை நாங்கள் எழுதினா -log10 √Ka C/10. இதுதான் இரண்டாவது தொகுதியில pH. இதில் இருந்து கழிக்கணும் முதலாவது தொகுதியில pH, அதாவது -log10 √Ka into C. ஓகே, அடுத்த லைனில் இந்த ரூட்டுக்கு பதிலாக நான் ஹாஃபை போட்டேன். ஹாஃப்னு சொன்னால் அந்த ஹாஃபை வெளியே எடுத்ததுக்கு பின்னால் -12 log10. ஓகே, இங்கே உங்களுக்கு தெரியும் பெருக்கப்பட்டனால அது தனித்தனியாக கூட்டப்படும். ஆகவே log10 Ka இது முதலாவது ப்ளஸ் கூட்டணும் -12 log10 C/10. ஓகே, அடுத்து இந்த மைனஸை இங்கே கொண்டு வரேன். இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ள திருப்பி அதே மாதிரி ரொட்டை இல்லாமல் எழுதுவோம். -12 log10 Ka ப்ளஸ் -log10 C. இப்போ இந்த சைன் எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிக்கொள்ளுவோம். -12 log10 Ka
எனக்கு தெரியும் சகத்த ரசாயனம் சொன்னால் சய மைனஸ் log 10 சியின் கீழ் 10. இங்கே சயத்த ரசாயனம் சொன்னால் சக மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஹாஃப் log 10 KA. அடுத்து உள்ளுக்கு பாருங்க ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், இது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், இந்த மைனஸ் இன்ட்டு வெளியால் மைனஸ் வந்து ப்ளஸ், ஆகவே ப்ளஸ் log 10 சி. ஓகே, இப்போ இந்த இடத்துல மைனஸ் ஹாஃப் log 10 KAM ப்ளஸ் ஹாஃப் log 10 KAM வந்து கேன்சல் ஆகும், இது இதோட கேன்சல் ஆகும். ஆகவே எஞ்சுறது இந்த ரெண்டு டேர்ம்ஸும். ஓகே, ஆகவே அதை எழுதி கொள்ளுவோம் log 10 C. ஓகே, நான் இந்த இடத்துல ஹாஃபை மிஸ் பண்ணிக்கிறேன், அந்த ஹாஃபை போட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இன்னைக்கு ஹாஃப், இந்த இடத்துலையும் ஹாஃப். ஓகே, ஆவிங்க வரும் ஹாஃப் log 10C மைனஸ் ஹாஃப் log 10C இன் கீழ் 10. ஓகே, ஹாஃபை வெளியால் பொது எடுப்பான் ஹாஃப், ஆவ் எப்படி வரும் log 10 உள்ளுக்கு C மைனஸ் C பை 10. ஓகே, இங்கன்னா கழிக்கிறதுன்னு சொன்னால் அது வந்து பிரித்தல், சரியா? ஓகே, ஆகவே ஹாஃப் log 10 பிரித்தல்னு சொன்னால் என்னது C டிவிஷன் C பை 10. ஆகவே 10 மேலே வர log 10 10ன்னு சொல்லி வரோம். ஆகவே ஹாஃப் இன்ட்டு log 10 10 வந்து 1, அது வந்து 0.5க்கு சமம். ஆகவே pH வித்தியாசம் வந்து 0.5க்கு சமம். ஐந்தாவது கேள்வி, மேலே ஒன்றில் உள்ள அமில கரைசலின் 220 சென்டிமீட்டரையும், அதாவது அசிட்டிக் அமில கரைசலில் 220 சென்டிமீட்டரையும் செறிவு C மோல் per டெசிமீட்டர் கணத்தையுடைய சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலின் 20 சென்டிமீட்டர் கணத்தையும் கலந்து தயாரிக்கப்பட்ட கரைசலின் pH-னை கணிக்க. ஓகே, அசிட்டிக் அமில கரைசல் வந்து மென் அமில கரைசல், சோடியம் ஹைட்ராக்சைடு வன்கார கரைசல். ஆகவே இந்த இடத்துல இது ரெண்டையும் சேர்த்த உடனே முதலாவது நடைபெறது அமிலக்கார தாக்கம், அமிலம் காரத்தோட தாக்கம் புரிந்து உப்பையும் நீரையும் விளைவாக்கும். ஓகே, அந்த தாக்கத்தை எழுதி கொள்ளுவாம் CH3COOH அசிட்டிக் ஆசிட் சொல்யூஷன் பிளஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு aqueous சொல்யூஷன். ஓகே, விளைவாக்கப்படுறது சோடியம் அசிட்டேட் CH3COO மைனஸ் Na பிளஸ், இது உப்பு கரைசல் பிளஸ் நீர் விளைவாக்கப்படும். ஓகே, அசிட்டிக் ஆசிட்டை செறிவு தெரியும், அடுத்து சேர்க்கப்பட்ட கனவளவு தெரியும் சொன்னால் மூளை கணிச்சு கொள்ளுவோம். மூளை எப்படி கணிப்பீங்க, மூல் சமன் இந்த செறிவு தர கனவளவு, கனவளவை சென்டிமீட்டர் கியூப்லேருந்து டெசிமீட்டர் கியூபுக்கு மாற்றிக்கொள்ளுவோம். ஆகவே C மோல் per டெசிமீட்டர் கணம் தர கனவளவு 220.0 தர 10⁻³ டெசிமீட்டர் கணம். ஆகவே சுருக்க 220C தர 10⁻³ மூல்னு சொல்லி வரும். இது வந்து அசிட்டிக் அமில கரைசல்ட மூல், சேர்க்கப்பட்ட அசிட்டிக் அமில கரைசல்ட மொத்த மூல். இதே மாதிரி சோடியம் ஹைட்ராக்சைடை கணிச்சிங்கன்னு சொன்னால் 20C தர 10⁻³ மூல்னு சொல்லி வரும். ஓகே, இந்த செறிவை கனவளவு டெசிமீட்டர் கியூபுக்கு மாற்றி பெருக்குங்க. ஓகே, இந்த தாக்கம் ஒன்றுக்கு ஒன்றுன்னு சொல்கிற பீசமானத்தில் நடைபெறுது. ஆகவே இந்த தாக்க முடிவில் வந்து என்னென்ன விளைவு கரைசலில் எஞ்சிக்கும், எது எஞ்சிக்குமோ அந்த அடிப்படையில் தான் நாங்கள் pH துணிய போகிறோம். சோடியம் ஹைட்ராக்சைடு 20C தர 10⁻³ மூல் முழுமையாக இந்த அசிட்டிக் அமிலத்தில் 20C தர 10⁻³ மூலோட தாக்கம் புரிந்து இதை விளைவாக்கம் சோடியம் அசிட்டேட்டை 20C தர 10⁻³ மூல விளைவாக்கும். ஆகவே விளைவு கலவையில் சோடியம் அசிட்டேட்டோட CH3COO மைனஸ் Na பிளஸ் இதோட 20C தர 10⁻³ மூலம் வேற என்ன எஞ்சி காணப்படும், அசிட்டிக் அமிலத்தில் 220Cல 20C போக 200C தர 10⁻³ மூல் எஞ்சி காணப்படும். ஆகவே இந்த ரெண்டு கூறுகளும் தான் விளைவு கலவையில் எஞ்சி காணப்படும். சோடியம் அசிட்டேட் முதலாவது, இரண்டாவது அசிட்டிக் ஆசிட் CH3COOH 200C தர 10⁻³ மூல் எஞ்சி காணப்படும். ஓகே, இந்த கலவையை பார்த்தோன்னே என்ன ஐடியா உங்களுக்கு வருது, இதுதான் என்ன சொல்லுவீங்க, தாங்கட் கரைசல். மென் அமிலம் அதோட இணை மூலம், மென் அமிலமும் உப்பு கரைசலும் அசிட்டிக் ஆசிட் அசிட்டேட், அல்லது அமோனியம் ஹைட்ராக்சைடு அமோனியா, இது வந்து மென் மூலம் அதில் இணை அமிலம்னு சொல்ற நேரம் அமோனியம்.
ஓகே, இது மாதிரி இருந்தால் தாங்கட் கரைசல்னு சொல்லுவோம். அது இல்லாமல் மேலும் சில உதாரணங்கள் நாங்கள் கிளாஸில் பார்த்துக்கிறோம். ஓகே, ஆகவே இது ஒரு தாங்கட் கரைசல் அசிட்டிக் ஆசிட், அதில் உப்போட காணப்படுற கரைசல். ஓகே, தாங்கட் கரைசல்னு தெரிஞ்சால் உடனடியாக என்ன செய்யலாம், எங்களுக்கு ஹெண்டர்சன் ஹசல்பர்க் ஈக்குவேஷனை போட்டு பிஹெச்சை கணிக்கலாம். ஓகே, ஹெண்டர்சன் ஹசல்பர்க் ஈக்குவேஷன். ஓகே, இந்த ஈக்குவேஷனை போட்டு டிரெக்டாக என்ன செய்யலாம், பிஹெச்சை கணிக்கலாம். ஓகே, அதுக்கு முன்னால் இங்கே உண்மையாக கரைசல் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். எப்படி H2O ப்ளஸ் வெளியே வருதுன்னு சொல்லி. விளைவு கலவையில் அசிட்டிக் ஆசிட் இருக்குது CH3COOH. ஆகவே இந்த கரைசல் என்ன செய்யும், நீரோட H2O திரவத்தோட நீர்பகுப்பு தாக்கத்துக்கு உட்பட்டு அசிட்டேட் அயன்களை கரைசலுக்கு விடுவிக்கும். ஏக்வஸ் ப்ளஸ் H3O ப்ளஸ் அயன்களையும் கரைசலுக்கு விடுவிக்கும். சரியா, இது வந்து இந்த அசிட்டிக் ஆசிட நீர்பகுப்பு தாக்கம். சோடியம் அசிட்டேட் என்ன செய்யும், சோடியம் அசிட்டேட் ஒரே ஸ்டெப்பில் CH3COO -Na உப்பு கரைசல் 100% முழுமையாக அயனாக்கம் அடையும். ஆகவே இதுவும் அசிட்டேட் அயன்களையும் Na ப்ளஸ் அயன்களையும் கரைசலுக்கு விடுவிக்கும். ஆகவே இதால் வந்து அசிட்டேட் அயன்களும் கரைசலுக்குள் வைக்கும். ஓகே, இதுக்கு நாங்கள் ஆரம்பம், அடுத்து பிரிகை, சமநிலைன்னு சொல்லி 3 ஸ்டெப்ஸையும் போட்டுக்கொள்வோம். மோல் பர் டெசிமீட்டர் கணம், மோல் பர் டெசிமீட்டர் கணம், இதுவும் மோல் பர் டெசிமீட்டர் கணம். ஆரம்பத்தில் காணப்பட்ட அசிட்டிக் அமிலத்தில் மூலளவு எங்களுக்கு தெரியும் 200 C/10⁻³ இங்கே கணிச்சிக்கிறோம். மூல் தெரியும், செறிவை கணிக்கணும்னு சொன்னால் மொத்த கனவளவால் பிரிக்கணும். மொத்த கனவளவு 240 × 10⁻³. ஆகவே விளைவு நான் சிம்பிளிஃபை பண்ணாமல் எழுதுகிறேன். 200 C/240 மோல் பர் டெசிமீட்டர் கணம். ஓகே, இதால் வர அசிட்டேட் அயன்களும் ஹைட்ரோனியம் அயன்களும் ஸ்டார்ட்டில் 0 இருந்தாலும் சோடியம் அசிட்டேட் பிரிகையால் வர அசிட்டேட் அயன்கள் கரைசலுக்குள்ளே இக்கும். ஓகே, அது ஸ்டார்ட்டில் இக்கும். அது எவ்வளவு, 20 C/240. ஓகே, நான் இங்கே சிம்பிளிஃபை பண்ணுறதை காட்டையில் இது எப்படி எடுத்தீங்க, 20 C/10⁻³ மூல் செறிவை காணணுமா இருந்தால் இந்த மூலை மொத்த கனவளவு 240 × 10⁻³ பிரிக்கணும். சரியா, ஓகே, இதுதான் ஆரம்பத்தில் காணப்படுது. பிரிகை அடையும் எவ்வளவு, இதுலேருந்து எக்ஸ் பிரிகை அடையுது சொன்னால் இங்கே எக்ஸ் உருவாகும், இதுக்கும் எக்ஸ் உருவாகும். ஆகவே சமநிலையில் எஞ்சி காணப்படுறது 200 C/240 - எக்ஸ். இங்கால 20 C/240 + எக்ஸ். H3O ப்ளஸ் வந்து எக்ஸ் அளவு காணப்படும். ஓகே, இது சமநிலையில் காணப்பட்ட ஒவ்வொரு கூறுகளுடையும் செறிவுகள். அடுத்து நாங்கள் செறிவுகள் எல்லாம் தெரியும்னு சொன்னால் ஹெண்டர்சன் ஹசல்பர்க் சமன்பாட்டில் பிரதியிடுவோம். தாங்கட் கரைசலுக்கு இதை டிரெக்டாக பயன்படுத்தலாம். pH = pKa + log உப்பு கரைசல்ட செறிவு CH3COO- கரைசல்ட செறிவின் கீழ் அமில கரைசல்ட செறிவு CH3COOH கரைசல்ட செறிவு. ஓகே, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி பௌதிக ரசாயனத்தில் வர கொஸ்டின் செய்கிற நேரம் கட்டாயம் ஈக்குவேஷன்ஸ் வைக்கட்டும், தாக்கங்கள் வைக்கட்டும், ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸை போட்டு காட்டணும். ஓகே, pKaக்கு பதிலாக pKa அப்படியே டிரெக்டாக போடுவோம். ஏண்டா KA பெருமானம் தராங்க, KA ப்ளஸ் log 10 அசிட்டேட் அயன்களோட செறிவுக்கு பதிலாக இப்போ நாங்கள் என்ன போட போகிறோம், 20 C/240 + எக்ஸ். இந்த இடத்துல நான் ஒரு எடுக்கோல் ஒன்று எடுக்கிறேன். இந்த சோடியம் அசிட்டேட்டால், இதுதான் சோடியம் அசிட்டேட். சரியா, சோடியம் அசிட்டேட் செறிவு தான் நாங்கள் எப்படின்னு பார்த்தோம், 20 C/240. ஆகவே இதில் செறிவு இவ்வளவாக இருந்தால் இதுலேருந்து பிரிகை அடைந்து வந்த அசிட்டேட் அயன்களோட செறிவும் 20 C/240 அப்படித்தானே. ஓகே, இதால் சோடியம் அசிட்டேட் முழுமையான 100% அயனாக்கத்தால் உருவாகிற அசிட்டேட் அயன்களோட செறிவோடு ஒப்பிட்ட நேரம் இங்கே எக்ஸ் என்று சொல்கிறது அசிட்டிக் அமிலத்தோட பிரிகையால் வந்த அசிட்டேட். ஓகே, அந்த பகுதி பிரிகையால் வந்த அசிட்டேட் அளவை என்ன செய்யலாம், புறக்கணிக்கலாம். ஆகவே மொத்த அசிட்டேட் அயன்களோட செறிவுக்கு பதிலாக நாங்கள் 20 C/240 சொல்லி போடுறோம். அந்த எக்ஸை புறக்கணிக்கிறோம். சரியா, ஓவர் அசிட்டிக் ஆசிட செறிவு, அசிட்டிக் ஆசிட சமநிலை செறிவு வந்து இது. இந்த இடத்துலையும் நாங்கள் என்ன செய்கிறோம், 200 C/240 சொல்கிறத டிரெக்டாக போடுறோம். இதுக்கும் ரீசன் என்னன்னு சொன்னால் இந்த இடத்துல 200 C/240 சொல்கிறது என்னது, இந்த ஆரம்ப செறிவு. எக்ஸ்ன்னு சொல்கிறது அதுலேருந்து பிரிகை அடைந்து போன அளவு. இந்த இடத்துலையும் அதே மாதிரி ஒரு எடுக்கோள், ஆரம்ப செறிவோடு ஒப்பிட்ட நேரம் பகுதி பிரிகையால் இந்த பிரிகை அடைந்து சென்ற எக்ஸ்ட அளவு வந்து மிக மிக சிறியதாகவே
அந்த மிகச்சிறிய பெருமானத்தை என்ன செய்கிறோம், புறக்கணித்து ஆரம்ப செறிவாகவே எடுக்கிறோம். ஓகே, இதுதான் பெருமானங்கள். ஆகவே இதை சுருக்கினீங்கன்னா எப்படி வரும், pH சமன் pKa ப்ளஸ் log 10. இந்த சிஎம் கட் ஆகும், 240 240 கேன்சல் ஆகும். ஆகவே 20/200, அதாவது 1/10 சொல்லி வரும். ஓகே, இதை சுருக்கிறதுக்கு ஈஸியாக pKa ப்ளஸ் லாக் மைனஸ் லாக் 10 ஆக்கினீங்கன்னு சொன்னால் இது வந்து தலைக்கீழாக மாறும். ஆகவே 10. ஆகவே சுருக்கினீங்கண்டா pH சமன் pKa log 10 10 வந்து உண்டு, pKa -1. ஓகே, இதுதான் pH பெருமானம்.